PUBG Mobile கொரியன் வெர்ஷனுக்கே வந்துட்டேன். ஸோ அதனால தான் இந்த கேம் பிளே நீங்கள் நான் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் மேட்ச் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா சோலோ ஸ்குவாடில் ஆல்மோஸ்ட் எனக்கு பாட்டு தான் வருது லெவல் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ போக பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சோலோ ஸ்குவாட் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் மேட்ச் போட்டிருக்கேன். இந்த ஸ்குவாட் மேட்ச்சில் மொத்தம் 18 கில் பண்ணியிருந்தோம். அதில் நானே 13 கில் பண்ணியிருந்தேன். மீதி கில் பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகேவா, ஸோ இது இப்போதைக்கு இந்த டீட்டெயில் போதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கேம் பிளே பற்றி பேச ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ நம்ம இறங்கிருக்க இடம் பார்த்தீங்கன்னா மில்டால எதுக்காக இறங்கிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஃபைட்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மில்டால இறங்கி கண்டிப்பாக நிறைய பிளேஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம்மேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து புதுசு, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பழக்கம் இல்லை. ஸோ எல்லாருக்குமே PUBG Mobile லைட் விளாண்டு இதுக்குள்ளே வரக்குள்ள கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். எனக்கு அந்த அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ பார்த்து கேம் பிளே மட்டும் பார்ப்போம். இப்போ நம்மகிட்ட உசி கிடச்சிருக்கு. உசி கிடச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன். முன்னாடி ஃபுட் ஸ்டெப்ஸ் நல்லாவே காட்டுது. ஸோ முன்னாடி இருக்க ஃபுட் ஸ்டெப்ஸை பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க ஃபுட் ஸ்டெப்ஸை விட்டுட்டேன். பட் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இவனை தேடிட்டு போகக்குள்ள பார்த்தீங்கன்னா என்னை தேடிட்டு ஒன்று உள்ளே வந்துட்டான். ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனோட டீம்மேட்டை நாக் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இவனையும் முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேருமே முடிச்சாச்சு. அவங்கள்ட்ட தேவையான லூட் அடிச்சுக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீல் பண்ணணும். ஏன்னா அதில் பட்டோன்னே டப்புன்னு செத்து போயிடும். ஸோ இது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. நமக்கு இன்னும் பழகல அது. அதில் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட் ஃபயர் பண்ணிட்டோமா, இதில் வந்து டக்குன்னு அடிச்சோடனே செத்துரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி இருக்குது. பட் போக போக பழகிரும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே எனக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். உள்ளே போயிட்டு ஹீல் பண்ணுறதுல வெளியே ஒரு பாட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பாட்டையும் போட்டாச்சு. இப்போ அதிட்டு இருந்த லூட்டையும் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது கார்னென்ட் இருக்கு. ஸோ அந்த மினியை தூக்கி போட்டு கார்னென்ட் எடுத்துக்கலாம். ஸோ கார்னென்ட் எடுத்து அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஸோ ரோட்டை கிராஸ் பண்ணி ரைட் சைடு வந்து இந்த பக்கம் லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். பட் வந்துட்டு இருக்கு. அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அடிச்சாச்சு. தொட்டோன்னே செத்து போச்சு ஒரே ஹெட் ஷாட். இதில் ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம ஃபயர் பண்ணக்குள்ளே 4 புல்லட்ல செத்துறான். அப்படியே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் அவன் நம்மள அடிச்சுட்டா 4 புல்லட்ல நம்ம செத்துறோம். அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். கேம் பிளே வந்து அந்த அளவுக்கு சூப்பராக பண்ண எனக்கு வருது அப்படின்னு சொல்லலை. ஸோ இதில் வந்து பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரோ பிளேயர் ரேஞ்சுக்குலாம் வரல. எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பேசிக் பிளேயர்ஸ் இப்போ வந்து ஃபுல்லாக நுழைஞ்சிருக்க ஒரு நார்மல் பிளேயர்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள தான் அடிச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாட்டை மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்கோம். அதுவே விஷயம். பட் போக போக பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேம் பிளேஸ்லாம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஓகே, நம்ம இப்போ இந்த இடத்த விட்டு காலி பண்ணோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் அடிச்சிருக்கோம், 4 பாட் எடுத்திருக்கோம். மொத்தம் 6 கில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது மட்டும் நமக்கு போதாது. அடுத்தடுத்த பிளேயர்ஸ் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காரில் தூக்கி போட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்து எங்கே போகிறதுனே தெரியல. ஏர்ட்ராப் ஒன்று இருந்துச்சு. ஸோ ஏர்ட்ராப் போகலாம், அங்கேயாச்சும் பிளேயர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு இங்கே போனோம். போகல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஏர்ட்ராப் போயிட்டு நிறுத்தாமல் நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சு நிறுத்துறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு பிளேஸ் இருந்தாங்கன்னா கூட உங்கள் மேலே ஃபயர் பண்ணுவாங்க. டக்கு நீங்கள் கார் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஏர்ட்ராப் போயிட்டு நீங்கள் குத்தி நிறுத்துறீங்க அப்படின்னா அசல்ட்டாக அவங்க தூக்கிடுவாங்க. ஸோ நம்ம இறங்கின அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்க. க்ரோஸாக எடுத்துக்கிட்டேன் நான் இதில். ஸோ க்ரோஸாக எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பிளேயர்ஸ் இருக்காங்க தெரிஞ்சிச்சு. அங்கே பாருங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கு வச்சாச்சு. அடுத்து இன்னொருத்தர் இருக்கான். ஸோ 2 பேர் தான் வந்துருந்தாங்க பைக்கில். ஸோ ஒருத்தர் நாக்கு வச்சாச்சு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டான். ஸோ லைட்டாக இன்னும் பார்த்தீங்கன்னா முழுசாக கண்ட்ரோல் இல்லை. இப்போ ட்ரைவ் நம்ம கெட்டிலாம் பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணுற இடத்துல வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. டக்கு டக்குன்னு காரில் உட்காந்துக்கிறேன். எனக்கே தெரியாமல் கொஞ்சம் இதெல்லாம் கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ போக போக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கவர் பண்ணி பார்ப்போம். இந்த மரத்துக்கு முன்னாடி கவர்ல இருந்து பார்க்கலாம். ஸோ அந்த மரத்துக்கு முன்னாடி பாருங்க அவங்களும் ஃபயர் பண்ணி தூக்கியாச்சு. அவங்களும் நாக் பண்ணியாச்சு. 2 பேர் தான் வந்துருந்தானுங்க. இப்போ 2 பேருமே நாக் ஆகிட்டானுங்க. இவனுக்கு முழுசாக முடிச்சு விட்டுலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முழுசாக முடிச்சு விட்டுலாம். அவ்வளோ பார்த்தீங்கன்னா அழுத்தியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 7 கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவனையும் அழுத்தி விட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4 பிளேயர் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ மீதி எல்லாமே பாட்டு தான். ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஓகே, இங்கே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளேயருமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வண்டி எடுத்துட்டு அடுத்தடுத்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ கிளம்பி போயிட்டு இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே காரில் ஒருத்தனுங்க வந்து கார் மாற்றிட்டு இருக்கானுங்க. ஃபீல் தீர்ந்துருச்சு என்னன்னு தெரியல. ஸோ கார் மாற்றக்குள்ளே அப்படியே டக்கு கார் தேர்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம பால் பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி வந்து ஆட் பண்ணிட்டாரு. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செம்ம ஃபயர் பண்ணி இங்கே காரையே ஃபுல் டேமேஜ் பண்ணிட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கார் தகரகன்னு அடிச்சு புகையை வச்சு நம்ம ஒரு 2 கில் எடுத்தாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக 10 கில் வந்திருக்கு. இந்த இடத்துல எங்களுக்கு தேவையான எல்லா லூட்டுமே இவங்கள்ட்ட கிடைச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு போய் அவனுமே நடந்து போகிறதுலாம் சாத்தியமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா கார் எடுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா காருமே டேமேஜ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் மட்டும் தனியாக போயிட்டு இல்லைனா கார் எடுத்துகிட்டு நான் போய் கார் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் நீங்கள் ஒட்டுக்காருங்க, நான் மட்டும் போய் தனியாக போய் கார் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ தேடி பார்த்ததில் எந்த இடத்துலையுமே கார் கிடைக்கல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் டீமெட்டில் 4 நம்பர் ஒருத்தர் அருணுன்றவன் அவனே கார் எடுத்துட்டான். ஸோ ஓகே நமக்கு அந்த கார்லேயே போயிடலாம்னு சொல்லிட்டு ஒட்டுக்கா நம்ம பார்த்தீங்கன்னா போகலான்ட்டு நம்ம பேசிட்டு போயிட்டுருக்கோம். அதே டைமில் பார்த்தீங்கன்னா என் வந்துட்டு ஃபைட்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம பார்த்தீங்கன்னா குறுக்க போது கார் விட்டு ஏற்றி அந்த கில்லையும் தூக்கியாச்சு. அது பாட்டா பிளேயரான்னு தெரியல. பட் ஆனால் அந்த கில் நம்ம பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 11 கில் எடுத்திருக்கோம். ஓகே, அவன் ஒரு டேசி எடுத்து வந்தா அந்த டேசியில் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா அந்த ஜீப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே டேமேஜ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பொச்சனிக்கு வந்துருந்தோம். ஸோ பொச்சனிக்கு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் இறங்குவாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய டைமு. ஸோ வீடியோவில் கூட பார்த்துருக்கேன் நிறைய பேர் வருவாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்த டைமில் இது ஒரு ஸ்கோர் தான் வந்துருந்துச்சு. ஒருத்தர் நாக் பண்ணியாச்சு காரில். ஸோ இதையும் வந்துருந்தா கொஞ்சத்தில் தூக்கியிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கார் எடுத்து
நம்ம அந்த கில் ரெடிட்டாச்சு. இப்போ நாக்கில் தான் இருக்கான், அப்படியே கார் விட்டு கில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்குள்ள பார்த்தீங்கன்னா மலைக்குள்ள திடீர்னு மரத்தில் குத்தி நின்றுச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த காரையை கவர் எடுத்து இந்த பக்கம் நிற்போம். நம்ம ஆளை பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்மோக் போடணும். இதில் ஸ்மோக் இந்த கிரேனேட்லாம் கண்டிப்பாக ரொம்பவே முக்கியமாக தேவைப்படும். ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்மோக் தேவைப்படாது. ஏன்னா அடிபட்டதுக்கப்புறம் நகர்ந்து கூட போயிட்டு கவர் எடுத்து அடிச்சிடலாம். பட் ஆனால் இல்லை பட்டாலே செத்து போயிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஸ்மோக் கண்டிப்பாக தேவை. ஸ்மோக் நல்லா ஃபுல்லாக ஏற்றிவிட்டு எங்கள் ஆளை பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, ரிவ்யூ பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எங்கே இருக்கான்னு கரெக்டாக ஸ்பாட் பண்ணணும். பட் நீங்கள் கவர் பிளேஸில் இருந்துக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணணுமே. எங்கள் ஆள் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் கொஞ்சம் தப்பு பண்ணுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஓப்பன் நின்று ஃபயர் பண்ணிருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா கவருக்கு போக சொல்லிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல கவர் பிளேஸுக்கு போகிறேன். இந்த வைக்கப்புள்ள கட்டுக்கு பின்னாடி நின்று கவர்லேருந்து பார்க்க போகிறேன். ஸோ இப்போ எங்கே இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. எனிமி எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு பாருங்க, எங்கே இருக்கான். ஓகே, ஸ்னைப் பண்ணுறான், அவனும் ஸ்னைப் பண்ணுறான். இப்போ நானும் பார்த்தீங்கன்னா கார்னேட்டி வச்சிருக்கேன். ஸோ அடுத்து அவனுக்கு பார்த்தீங்கன்னா மரணட்டி ஒன்று கொடுப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபஸ்ட் எய்டை போட்டு ஹீல் பண்ணிப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்னோட வெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கிழிச்சிட்டான். என் ஹெல்மெட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பீக் பண்ணி அடிப்போம். ஸோ 3வது பீக் பண்ணவங்கள கரெக்டாக போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் ஒன்று வச்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம டீமெட்டு மேலே அந்த பார்த்தீங்கன்னா சர்ச்சிட்டு இருந்தால் அவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டான். இப்போ ஆல்மோஸ்ட் 2 பேரும் அட்ட டைமில் காலி ஆகிட்டானுங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா 13 கிலோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் டீமெட் இல்லாமல் இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 2 பேர் போகிறதுக்கும் கார் ஒன்று தேவைப்படுது. ஓகே, இந்த பொச்சனிக்கிட்டே ஒரு கார் நின்றுட்டு இருந்துச்சு. இந்த கார் எடுக்கிறதுக்கு கூட எனக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா அது பழக்கமில்லாத இடம், எங்கே இருப்பானுங்க என்னன்னு தெரியல. தொட்டாலே செத்து போயிடுற மாதிரி பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் விடுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பயந்துக்கிட்டே அப்படியே ஃபியூலை போட்டுக்கிட்டு டக்குன்னு கார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபியூல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். ஃபியூல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமெட் எல்லாம் ஒட்டியாக கூப்பிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நான் காரில் உட்கார வச்சாச்சு. ஸோ காரில் உட்கார வச்சுட்டு ரவுண்ட் அடிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏர்ட்ராப் இருந்துச்சு. ஸோ ஓகே, ஏர்ட்ராப் எனிமி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துட்டு வந்தோம். ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் டக்குன்னு எடுத்தோடனே நான் நிறுத்த மாட்டேன். எப்பயுமே ஒரு ரவுண்ட் அடிச்சு பிளேயர்ஸ் இறச்சிருக்காங்கன்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஏர்ட்ராப் நிறுத்துவேன். ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏர்ட்ராப் எடுத்தோடனே போய் குத்தி எடுத்துனீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏர்ட்ராப் வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கவர் பிளேஸ்ல இருந்து உங்களுக்கு ஈஸியாக தூக்கிடுவாங்க. ஸோ அதனால் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகே, இந்த ஏர்ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னா நிறுத்தியாச்சு. இந்த ஏர்ட்ராப் வந்து எதாவது கிடைக்குதான்னு பார்த்தேன். கிளி சூட்டு எனக்கு கிடைச்சது. ஓகே, கிளி சூட்டேஜ் கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். ஸோ க்ரோஸாக இருக்குது. இப்போ நம்மள்ட்ட கார்னேட்டிட்டு இருக்குது. ஸோ அடுத்து நடக்க போகிற கூத்து நீங்களே பாருங்கள். நம்ம எல்லாமே இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கான். ஸோ 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம போயிட்டு பார்த்துட்டு இருக்கோம். பட் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இங்கே ஒரு பிளேயர் வந்துட்டு மரத்துக்கு பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் எங்களுக்கு உள்ளே போனோம், அதாவது பக்கத்தில் போனோன்னே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேக் மாதிரி ஆயிடுச்சு. எம்எஸ் கரெக்டாகவே இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேக் மாதிரி வந்துருச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சேம் டைமில் இதே மாதிரி வந்துருச்சு. ஸோ ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரில. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் வரைக்குமே நீடிச்சிட்டு இருந்துச்சு. அவன் எங்களை வச்சு நல்லா விளையாட்டு காட்டிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நாங்கள் 1 நிமிஷமாக ஒரு மாதிரி தத்தளிச்சிட்டே இருந்திருக்கோம் இந்த இடத்துல. ஸோ நீங்களே பாருங்கள், இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு கண்டினியூவாக. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வருது. கொரியன் விஷனில் வருதா இல்லை எங்களுக்கு மட்டும் இப்படி வருதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ மாதிரி. பட் ஆனால் எம்எஸ் வந்து கரெக்டாகவே இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்குது. என்னன்னே தெரில, சர்வர் ரெஸ்பான்ஸ் கரெக்டாகவே இல்லை. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மேட்ரு. ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுருக்குமே என்னதான்டா இது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே இதே மாதிரி தான் இருந்துச்சு. டப்பு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியவே இல்லை. திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போய் எங்களை தூரமாக நிறுத்திருச்சு, என்னையும் அன்பையும் மட்டும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ என்ன அன்புன்றேன், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இருக்கார். யார் அது? நான் மட்டும் தான் இப்போ இருக்கேன். ஓகே, நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கேன். பட் ஆனால் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எங்களை நல்லா வச்சு செய்கிறான். ஸோ 4 பேர் 3 பேர் நாக் காட்டுது. ஸோ அடுத்து நான் மட்டும் தான் இருக்கேன். 1ஆம் நம்பர் இருக்கான், அம்பு இருக்கான், டிரைவிங்லேயே இருக்கான் இன்னும் அவன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார் 90 எடுத்துகிட்டு க்ரோஸாக மாற்றினேன். இதுக்கப்புறம் என்னால் கார் 90 மாற்றவே முடியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீலோடு என்னால் பண்ண முடியல. ஸோ ஃபயர் பண்ணிட்டான். ஓகே, இப்போ நான் கார் 90 வந்து ஸ்விட்ச் பண்ணுறேன். கார் 90 தான் அழுத்திட்டு இருக்கேன். பட் ஆனால் கார் 90 எக்யூப் பண்ணவே மாட்டான், என்னன்னே தெரில. ஓகே, எம்எஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்குது. பட் ஆனால் கார் 90 கையில் எடுக்கவே மாட்டான். லாங் ரேஞ்சில் இருக்கானே அப்படின்ட்டு பார்த்தா ரீலோடில் ஆகுது. ஃபயர் பண்ணால் ரீலோட் ஆகுது. பட் ஆனால் கார் 90 ஸ்விட்ச் பண்ணவே முடியல. இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தோற்று போன மாதிரி காட்டும், செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இது எந்த மாதிரினே தெரில, எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இப்போ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்து ஒரு நல்ல கேம் பிளே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே இதுக்குள்ளே வந்தோடனே எந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்போம். ஓகே வாங்க.